நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, பிறந்த நேரத்தை தெளிவாக உறுதியாக சரி செய்வதற்கான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கிறோம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே கரெக்டான பிறந்த நேரம் இதுதான், கரெக்டான லக்னம் இதுதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு எதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே பிறந்த நேரம் என்பது நிறைய பேருக்கு அது சரியான நேரமாகவே இருக்க மாட்டேங்குதுங்க. அதாவது அதுலேயும் கரெக்டாக ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 80, 85, 84 இது போன்ற காலங்களில் பிறந்தவங்களுக்கு உறுதியாகவே பிறந்த நேரமே சரியாகவே இருக்கிறது இல்லை. அதற்கு முன்புனா அது சுத்தமாகவே மேக்சிமம் பேருக்கு பிறந்த நேரம் உறுதியாகவே இல்லைங்க. அது பல ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு அதனுடைய உறுதித்தன்மை என்பது அது முழுமையான நிகழ்வுகள் அடிப்படையில் ஆய்வு செய்யும் போது தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஒருத்தவங்களுக்கு எடுக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது துலா லக்னம், அப்போ குருதசை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஒன்றும் சிறப்பு இல்லையா அப்படி சொன்னால், இல்லைங்க சார் எனக்கு குருதசை அற்புதமான யோகமாக இருக்குது எப்படி சொல்கிறாங்க? அல்லது ஒருவேளை துலா லக்னத்தில் குரு நம்ம சொல்லும்போது 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைந்து 11ஆம் இடத்துல அது போன்ற அமைப்புல இல்லை, ஆனாலும் குருதசை யோகத்தை செய்யுது அப்படின்னா என்ன பாயிண்ட் இங்கே வந்துடுது? அப்போ துலா லக்னமா விருச்சக லக்னமா ஏன்னா கரெக்டாக அந்த லக்னத்தை பார்க்கும்போது லக்ன சந்தியில் விழுது கரெக்டாக 29.58. அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ விருச்சக லக்னமாக இருப்பதற்கு அடுத்த 2 நிமிஷம் விருச்சக லக்னம் வருது, அடுத்த 1 நிமிடம்னா விருச்சக லக்னம் வருது. அப்போ இத்தனை டிகிரியில் கரெக்டாக துலா லக்னத்தில் விழுதுன்னா அப்போ துலா லக்னம் இல்லை, அப்போ விருச்சக லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தனுசு லக்னமாக விருச்சக லக்னமாக இது போன்ற நிறைய லக்ன சந்தி குழப்பங்கள் இப்போ சமீபத்தில் நேற்று பார்த்த ஜாதகத்துடைய மேஷ லக்னம் அப்படி சொல்கிறாங்க. மேஷ லக்னமாக மீன லக்னமாக குழப்பமாக இருக்கா? இல்லைங்க உங்களுடைய பையன் சற்று கோபதாபம் உடையவராக இருப்பாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க டென்ஷன் ஆவார் தான், அடிக்கடி டென்ஷன் ஆவார் தான். அப்போ மேஷ லக்னம் தான். மீன லக்னத்தில் அது போன்ற அமைப்பு ஏற்படாது. அது இல்லாமல் லக்னாதிபதி அவருக்கு என்ன இருக்காரு? 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். மேஷ லக்னம் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்துருவார். ப்ளஸ் மேஷ லக்னத்தில் குணங்கள் என்ன? எடுத்து எதாக இருந்தாலும் டக்குன்னு கோபப்படக்கூடிய தன்மைகள், கொஞ்சம் எதாக இருந்தாலும் உடனடியாக ஒரு யோசித்து இறங்கக்கூடிய தன்மைகள் இருக்காது. அப்போ இது போன்ற அமைப்பு அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்காங்கன்னா ஆமாங்க சார், ஆனால் நல்லவர் தான், ஆனால் கோபம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல பையனாக தான் இருக்காரு, ஆனால் கோபம் மட்டும் டென்ஷன் மட்டும். இது மேஷ லக்னத்திற்கு உண்டான இயல்பான குணங்கள். இதே மீன லக்னமாக இருந்தால் அது போன்ற எண்ணங்கள் அவருக்கு இருக்காது, அது போன்ற குணாதிசயங்கள் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கறதோட, அதாவது முதல்ல குணநலன்கள் பார்க்கணும். மேஷ லக்னமா, ரிஷப லக்னமா, துலா லக்னமா, அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பார். மிதுன லக்னமா, துலா லக்னமா அப்படின்னு பார்க்கும்போது துலா லக்னம்னா அதனுடைய அந்த கலை உணர்வான எண்ணங்கள் போகும். மிதுன லக்னமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிசர்ச் மைண்டாக போகும். அப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட், அப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். சிம்ம லக்னம்னா ஆளுமை தன்மை இருக்கும். கடக லக்னம்னா கற்பனை திறன்கள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும். அதே போல் கன்னி லக்னம்னா இது போன்ற கம்ப்யூட்டர் துறையில் அந்த எண்ணங்கள், அந்த புதன் சார்ந்த விஷயங்கள் அவருடைய எண்ணங்கள் போகும். துலா லக்னம்னா வியாபாரம் சார்ந்த எண்ணங்கள் போகும். விருச்சக லக்னம், மேஷ லக்னம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல, விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அந்த எண்ணங்கள் செல்வது என்பது எப்படி போகும்னா, அந்த அதாவது லக்னத்துடைய குணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார், லக்னத்துடைய எண்ணங்களை ஜாதகர் அப்படியே பிரதிபலிப்பார். அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி சீர்தூக்கி பார்க்க முடியும்? அந்த அவங்களுடைய விஷயத்தை கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லக்ன சந்தி குழப்பமாக இருந்தால் தான். இது லக்ன சந்தி குழப்பம் இல்லைன்னா தெளிவாக இல்லை சார் 15 டிகிரி 18 டிகிரி லக்னம் வந்துருக்குன்னா எந்த இது இல்லையா, ஒரு 7-8 டிகிரிக்கு மேலே லக்னம் விழுந்தாலே பயப்பட வேண்டிய தேவையில்லை, அது உறுதியான லக்னமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கரெக்டாக அந்த 27 டிகிரி 28 டிகிரி, அதுவும் ரொம்ப பிஃபோராக, அதாவது 70 72 பிறந்தோம்னா பார்த்தீங்கன்னா 15 டிகிரி கூட லக்னம் விலகல் இருக்குது. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து பிறந்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அது போன்ற அமைப்பில் நீங்கள் எப்படி உறுதி செய்வீங்க? உறுதி செய்வதற்கு முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த லக்னத்துடைய குணங்களை பாருங்கள். என்ன லக்னத்துடைய குணம்? அதேமாரி இப்போ நம்ம நேற்று பார்த்த ஜாதகத்துடைய பிறந்த ஊரை விட்டு எதுவும் வெளியிட போய் ஹாஸ்டலில் அந்த மாதிரிலாம் எதுவும் படிக்க வச்சுக்கலாமா? இல்லைங்க சார், பிறந்ததுலேருந்து இங்கே தான் சார் படிக்கிறாரு, எங்கேயுமே போகலை சார், இங்கே தான் 19 வயசாகுது, ஏதாவது வெளியில் கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களா? இல்லைங்க, இப்போ இங்கே தான் படிச்சுட்டு இருக்காரு, மறுபடியும் காலேஜ் இங்கே தான் சேர்க்க போகிறோம். அப்போ என்ன அமைப்பு வருது? அப்போ 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் இல்லை. இது நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த 8-12ஆம் இடம் சுபத்துவ விதிகளை நீங்கள் எல்லா திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்கணும். அதே போல் இது போன்ற விஷயங்களுக்கு இந்த லக்ன சந்தி குழப்பத்திற்கு அற்புதமான விதியாக இந்த 8-12ஆம் இடம் சுபத்துவ விதி இருக்குது. நிறைய பேர் பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு இருப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார், 8-12ஆம் இடம் சுபத்துவமாகவே இருக்காது.
ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா வெளிநாட்டில் 18 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்ன அமைப்பில் வந்துடுது? அப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் 12ஆம் இடம் சுபத்துவம் அடையும். அப்போ 12ஆம் இடம் சுபத்துவம் அடையும் போது கண்டிப்பாக இவர் வெளியிடத்தில் இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடுது. அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 8 12ஆம் இட சுபத்துவ விதிகள் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ குரு சுக்கிரனுடைய தொடர்புல சுபத்துவமாக இருக்கின்றதா, அந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும். அதனுடைய அதிபதி சுபத்துவமாக இருக்காருன்னு பார்க்கக்கூடாது. அந்த பாவகம் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவமும் சுபத்துவமாக இருந்தால் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடம், வெளிநாடு, வெளி மாநிலம், தூர தேச இடங்களில் சென்று படிப்பு. நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோமா, சார் இங்கே தான் சார் 5ஆவது வரைக்கும் தான் சார் படித்தாரு, 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதுக்கு பிறகு கொண்டு போய் நாங்கள் வெளியில் சேர்த்துட்டோம் சார், 12ஆவது வரைக்கும் வெளில தான் சார் படித்தார், அதுக்கு பிறகு காலேஜ் வெளில தான் சார் படித்தார். அப்போ இது போன்ற அமைப்புலாம் எப்படி வருது? அப்படியே 8 12ஆம் இடம் சுபத்துவம். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், லக்ன சந்தியை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த லக்னம் கிடையாது, இந்த லக்னம் தான். அதே போல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக தசை அவயோக தசைன்னு வரும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம்னா அவயோகரா புதன் வராரு. எனக்கு புதன் தசை ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை செஞ்சுதுன்னா அப்போ ரிஷப லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட் வந்துடும். மேஷ லக்னம் வரும்போதெல்லாம் எனக்கு நோய் தொந்தரவு, அதாவது மேஷ லக்னமாக இருந்தாலும் புதன் புத்தி வரும்போதெல்லாம் நான் நோய் தொந்தரவு காயப்பட்டேன், ஏதாவது ரூபத்தில் நோய் தொந்தரவு வந்துட்டு அது பிரச்சனை வந்துடா, அப்படிலாம் நீங்கள் மேஷ லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரிஷப லக்னம்னா கிடையாது. விருச்சக லக்னம் 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து சனியினுடைய புத்தி வரும்போது அவருக்கு இந்த சனி புத்தியில் எனக்கு கடுமையான நோய் தொந்தரவுக்கு ஆட்பட்ட சாருங்கிறார். அப்போ என்ன பாயிண்ட் வருது? துலா லக்னமா விருச்சக லக்னமா? விருச்சக லக்னமா இருக்கும் போதுதான் 6ல் சனி இருக்கார், நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ அந்த 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சனியினுடைய புத்தியில் அவருக்கு நோய் தொந்தரவுக்கு ஆளாயிருக்காரு. ப்ளஸ் இது போன்ற அமைப்பு. அதுக்கடுத்து நம்ம வந்து குழந்தை பாக்கிய விஷயத்தை உறுதிப்படுத்தலாம். 5ஆம் இடத்தை நீங்கள் பார்த்தணும். 5ஆம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொண்டு அதன் பிறகு சுபகிரகம் தொடர்பு கொண்டு தான் முதல்ல பெண் குழந்தை அப்புறம் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்தோடு சுபகிரகம் மட்டும், அதாவது குரு மட்டும் பார்க்குறாரு அப்படின்னா 5ஆம் இடத்தோடு எந்த பாவகிரகமும் தொடர்பு கொள்ள அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வந்துடும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். அப்போ 5ஆம் இடம் 5ஆம் இல்லை, அப்போ குழந்தை பாக்கியோட அமைப்பில் நீங்கள் பார்த்துடலாம். அப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்காரு சார், பெண் குழந்தை ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். 5ஆம் இடத்துல குருவை தொடர்பு கொள்றாரு, ஆண் குழந்தை பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அதே போல் அவங்களுடைய கல்வி, உதாரணத்திற்கு ஒருவர் வந்து நான் வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலில் இருக்கேன், வங்கித்துறையில் இருக்கேன், இது போன்ற விஷயங்களை சொல்லுவாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா 2 10ஆம் இடங்களோடு குரு சுபத்துவமாகி தொடர்பு கொள்றாரா? ஆனால் அவர் கடுமையான பாவத்தை அடையக்கூடாது, ஓரளவுக்கு அது ஒரு வலுவாக இருக்கணும். அப்போ 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்றாரா? அப்போ சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை வந்துடும், சொல்லிக் கொடுத்தல் துறை. அப்போ இந்த துறையில் இருக்கீங்களா? அப்போ கரெக்டாக இதான். ஏன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் மீன லக்னமாக இருந்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்க மாட்டார். அப்போ 2ஆம் இடத்துல அப்போ நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கும்போது தான் மீனத்தை, அதாவது 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய தன்மைகள் வருது. அப்போ இந்த பாயிண்ட் கிடையாது. அப்போ விருச்சக லக்னமாக இருந்தால் 2ல் குரு வந்துடுறாரு, அவர் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்றாரு. அப்போ சொல்லிக் கொடுத்த தொழிலில் இருக்கீங்க, அப்போ குருவினுடைய அமைப்பை நம்ம எடுக்கலாம். அதே போல் வக்கீல் தொழிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதற்கு நீங்கள் என்ன அமைப்பில் எடுக்கலாம்? ராசி லக்னத்துக்கு 2 10ஆம் இடங்களோடு சனி சுபத்துவமாய் தொடர்பு கொள்றாரு. அப்போ இவங்க வக்கீல் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சனியினுடைய சுபத்துவம் வந்து வக்கீல் தொழிலை உருவாக்கும். அதே போல் செவ்வாய் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்றாரு, மருத்துவத்துறையில் இருக்கேன். அல்லது லக்னத்துடைய தன்மைகளே ஜாதகர் இந்த இடத்துல 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளனாலும் லக்னத்துடைய எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிப்பார். மேஷ லக்னமா விருச்சக லக்னமா? அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியுடைய எண்ணம் என்ன, செவ்வாயுடைய எண்ணம் என்ன? மருத்துவம், கட்டணம், விளையாட்டு, அதிகாரம், இது போன்ற துறைகள் தானே. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சேர்த்துக்கு பார்க்கணும். அப்போ நடக்கின்ற தசைகள் யோகம் தருகின்றதா அவயோகம் தருகின்றதா அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை ரிஷப லக்னமா மிதுன லக்னமா? மேஷ லக்னமாக இருந்தால் சந்திரசன் நல்லா இருந்திருக்கணும். அப்போ ரிஷப லக்னமாக இருக்கும்போது தான் 3 கூடிய மாரகாதிபதி வராரு. அப்போ சந்திரசன் நன்றாக இல்லை. அப்போ அந்த யோக தசை அவயோக தசைன்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். அப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் சனி தசை நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ கன்னி லக்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடக லக்னமா சிம்ம லக்னமா என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்தலாம், லக்னாதிபதி எண்ணங்களை வச்சு உறுதிப்படுத்தலாம். அப்போ அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் நடக்குதா அவயோக தசை, எல்லாவற்றிற்கும் தசாபதிகளை நீங்கள் ஆய்வு செய்யலாம். தசாபதிகள் அதே போல் திருமணம் 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். 2 கூடிய குடும்பாதிபதி 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவங்களாம் வந்து திருமணத்தை கொடுப்பாங்க. 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். அப்போ இது போன்ற இந்த தசாபுத்தியினுடைய அமைப்பில் திருமணம் நடந்திருக்கா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கலாம்.
அப்போ இது போன்ற இப்போ எல்லாவற்றையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம லக்னம் 52 வயதுக்கு பிறகுலாம் லக்னத்தை உறுதிப்படுத்தணும் இருக்காங்க. 63 இது வரைக்கும் 63 வயது வரைக்கும் எனக்கு இந்த லக்னம் சார் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த லக்னம் சொல்கிறீங்க. இல்லைங்க சார், நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் பாம்பேல குஜராத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. 25 ஆண்டுகளுக்கு மேலே குஜராத்தில் கண்டிப்பாக நீங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா 60 அவங்க பிறந்தது எப்போ பிறந்திருக்காங்க? 64, 65, 66 இது போன்ற காலங்களில் பிறந்தவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து தோராயமான அமைப்பாக தான் சொல்லியிருப்பாங்க. அது உறுதிப்படுத்தப்பட்ட அமைப்பாக இருக்காது. அந்த நேரம் உறுதிப்படுத்த அதுவும் இல்லாமல் நாடிகளை வேறு எழுதியிருப்பாங்க. நேரமே போட மாட்டாங்க, நாடிகள் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அதை நம்ம வந்து நேரமாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் நேர வித்தியாசங்கள் வரலாம். அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது நாடிகளை தோராயமாக எழுதி வச்சுருப்பாங்க. நேரத்தை கொடுத்துருந்தாங்கன்னா கூட அதில் முன்ன பின். ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60, 85, 90, 65 இது போன்ற காலங்களில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 88க்கு முன்னாடி உள்ள அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் எல்லா மேக்சிமம் ஜாதகத்தில் 90% ஜாதகத்தில் பிறந்த நேரம் சரியில்லாமல் தாங்க இருக்குது. அதாவது கரெக்டான நேரமாக இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ எப்படி நேரத்தை உறுதிப்படுத்தணும்? ஆனால் இது வந்து என்னென்னா லக்ன சந்தியா வரும்போது தான் இந்த குழப்பம். லக்ன சந்தியா வரலைன்னா இந்த குழப்பமே கிடையாது. லக்ன சந்தி குழப்பம் என்னன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 29 டிகிரியில் விழுவுது சார், 28 டிகிரியில் விழுவுதுங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் டைம் மாறுது, இன்னும் 3 நிமிஷத்தில் மாறுது, இன்னும் 7 நிமிஷத்தில் மாறுது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்தணும். இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அதனால தான் என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பிறந்த நேரத்தை அது கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் சொல்லாதீங்க, பிறந்த நேரத்தை உறுதிப்படுத்துங்க. ஏன்னா நம்ம ஒரு பலன் சொல்லுவோம், அங்கே பார்த்தா வேற பலனாக நடந்துகிட்டு இருக்கோம். என்ன சார் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் பார்க்கும்போது இல்லைங்க சார், இந்தமாரி பலன்னா இதான் நடக்க முடியும். அப்போ உங்களுடைய பிறந்த நேரத்தில் உறுதித்தன்மை இல்லை என்ற பாயிண்ட். அப்போ ஒவ்வொன்றா கேட்கும்போது ஆமாங்க சார், அப்போ இந்த தசை உங்களுக்கு யோகம் செய்யலைங்க அப்படிங்கிறப்ப தான் அந்த லக்னத்துடைய தன்மைகள் நம்ம இது போன்ற, அதாவது அவருடைய தொழில் ரீதியான விஷயங்களில் பார்க்கலாம், குணங்களை வச்சு நம்ம பார்க்கலாம், பிறந்த இடத்த விட்டு வெளியேறி இருக்காங்களா அல்லது அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம், குழந்தை பாக்கியத்தினுடைய அடிப்படையில் பார்க்கலாம், தாய் தந்தனுடைய நிலையை வச்சும் பார்க்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்ல 9ஆம் இடம் 8ஆம் இடமா வரும். ஏன்னா லக்னம் மாறும்போது 9ஆம் இடம் 8ஆம் இடமா வரும். பார்த்தா இங்கே வந்து 9ல் சூரியன் வலுவாக இருக்கார் அப்படின்னு பாயிண்ட் வரும். பார்த்தா அங்கே பார்த்தா 8ல் மறைஞ்சிருப்பார். அப்போ தாய் தந்தனுடைய நிலையை வச்சு சீர்திருத்தி பார்க்கலாம். இது போன்ற எல்லாவற்றையும் நம்ம இணைத்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல லக்ன சந்தியையும் பிறந்த நேரத்தை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். அப்போ ஒரு விஷயத்தில் மட்டுமே நீங்கள் பலன் எடுக்க முடியாது, மேலோட்டமாக நீங்கள் பலன் எடுக்க முடியாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லக்னம் கோபதாபம் உடையவராக இருக்கான்னு சொல்லும்போது லக்னத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் கோபதாபம் உடையவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம், மேஷ லக்னத்தில் கூட கோபதாபம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒருவேளை வேறு லக்னமாக இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலே கோபதாபம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பு எப்படி வருது அப்படின்னா இது வந்து லக்னத்தை செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால இதனுடைய தன்மையும் பிறவி குணமான லக்னத்துடைய குணம் இதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்போ இது போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எந்த லக்னம் எந்த நேரம் என்பது சரியாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற பல ஜாதகங்களில் நம்ம லக்ன சந்தியினுடைய குழப்பங்களை நிறைய தீர்த்து வச்சுருக்கோங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சீர்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த லக்னம் தான் இவங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.